சென்று கூலி வேலைகளை செய். இந்த அனைத்து மூட்டைகளையும் எடுத்து சென்று சமையல் அறையில் வைத்து விட்டு வா. என்ன இது? ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் கண்ணா? என்னால் தான் ஷெஹன்ஷா இந்த இடத்திற்கு வந்தார். என்னால் தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றார். இதெல்லாம் நடப்பதற்கு பதில் நீங்கள் பேசாமல் என் உயிரை எடுத்திருக்கலாம். ஏன் உங்களுக்குள் இந்த குற்ற உணர்ச்சி? நீங்கள் உங்கள் கடமையைத்தானே செய்தீர்கள். கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக இருப்பதால் சாட்சிகளையும் ஆதாரத்தையும் அடிப்படையாக வைத்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை அளித்தீர்கள். அது எனக்கு தான் தெரியும் ஷெஹன்ஷா. உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டேன். இப்பொழுது கஷ்டப்படுகிறேன். எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா பேகம், எனக்கு ஏற்பட்ட வலி உங்களை பாதிக்கும் என்று. இதுதான் நமக்குள் இருக்கும் உறவு. வேண்டுதலை போல ஒரு கண்ணில் நீர் வடிந்து கொண்டிருக்கும் போது மறு கண்ணிற்கு மட்டும் எப்படி உறக்கம் வரும்? நீங்கள் இப்படி அழுது கொண்டிருக்கும் போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இவ்வாறு அழுது நீங்கள் எனக்கு மீண்டும் தண்டனை அளிக்காதீர்கள். நீங்கள் அழுதால் என்னால் தாங்க முடியாது. அது தண்டனை இல்லை ஜோதா பேகம். அது என்னவென்றால் கடவுளின் ஒரு வழிகாட்டுதல். எனக்கு புரிய வைப்பதற்காக மற்றவர்களுக்கு அளித்த வேதனையை நானும் புரிந்து கொண்டேன் ஜோதா பேகம். அதோடு எனக்கு சாகும் வரை இந்த விஷயம் மனதை விட்டு நீங்காது. உங்கள் மேல் விழுந்த சவுக்கடியை நீங்கள் தாங்கிவிட்டீர்கள். ஆனால் என் மனதில் ஏற்பட்ட அந்த காயம் என்றும் மாறாது. என்னால் தான் உங்களுக்கு அந்த தண்டனை கிடைத்தது. குத்துப், ஹக்கீம் மிர்சா படையில் எத்தனை சிப்பாய்கள் இருப்பார்கள்? ஏறத்தாழ 25,000 பேர். அது நம் படையை விட பல மடங்கு ஜாஸ்தி ஆயிற்று. நிச்சயம் இளவரசர். ஆனால் நாம் இங்கு இருப்பது அவனுக்கு தெரியாது. நம்மிடம் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கையும் தெரியாது. ஒருவேளை நாம் இளவரசர் முராத் கூறியது போல் ஒரு திடீர் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் சிதறி நாலாபுரமும் ஓடிவிடுவார்கள். இல்லை மாமா அவர்களே, நான் எந்த வம்பையும் விலை கொடுத்து வாங்க விரும்பவில்லை. நாம் அனைத்து வகையிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இம்முறை அவர்கள் தப்பித்து போக நாம் வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. பிரமாதம். உங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். ஆனா இக்கட்டான ஒரு இடத்தில் எதற்காக இப்படி தாக்குதல் நடத்தப் போகிறீர்கள் இளவரசே? இப்போது எதிரிகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் பார்வை இங்குதான் இருக்கும் என்று தெரிந்தும் கூட எதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள்? அண்ணா, தங்களது உயிர் மேல் தங்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லையா? நான் கூறிய வார்த்தையை மதித்து சிப்பாய்கள் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு நிற்கிறார்கள். அதே போல் நானும் ஒரு சிப்பாயாகத்தான் உள்ளேன். நான் என்னுடைய சிப்பாய்களுக்கு உதாரணமாக இருந்து அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க விரும்புகிறேன். கடைசி நிமிடம் வரை நான் அவர்களுக்கு துணையாக இருப்பேன். மரணம் நம் எதிரிகளுக்குத்தான் கிட்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம் அண்ணா. நிச்சயமாக குத்து. அல்லாவின் துணை நமக்கு இருக்கிறது. அரண்மனையில் உள்ளவர்கள் நமக்காக, நம்முடைய வெற்றிக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். கைகளை ஏந்தி நமக்காக வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்காக நாம் வெற்றியடைந்தே ஆக வேண்டும். ஆனால் என்னுடைய விஷயம் முற்றிலும் வேறு. யாரை நான் உயிருக்குயிராக காதலிக்கிறேனோ அவள் மனதில் எனக்கான வேண்டுதல் இல்லை, என் மீது வெறுப்புதான் உள்ளது. அனார், இளவரசர் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள். நமது படை ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். பிறகு இளவரசர் மீது எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை அன்னையே. அவர் மனது நடன மங்கையின் சலங்கையை சுற்றுகிறது. பிறகு அவர் வாளை எடுத்து போராடும் தைரியம் எங்கிருந்து வரும்? இளவரசரை குறைத்து மதிப்பிடாதே. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 9 வயதிலே போருக்கு சென்றவர். ஷெஹன்ஷா என்றால் அப்படித்தான் இருப்பார்கள்.
நடனமங்கையுடன் சந்தோஷமாக இருப்பது சகஜம். ஆனால் யுத்த காலத்தில் எதிரிகளுக்கு முன்பு மரண தூதர்களாக இருப்பார்கள். உன் பார்வையில் தான் ஏதோ பிரச்சனை உள்ளது. நீ இளவரசரை தவறாக புரிந்துள்ளாய். ஞாபகம் வைத்துக்கொள், இளவரசர் நம்முடைய அடுத்த பாட்ஷா. அவரை பற்றி தவறாக நினைப்பது குற்றமாகும். ஆக்ரா மக்களை காப்பாற்றுவதற்காக யுத்தத்திற்கு சென்றுள்ளார். உன் மனதில் உள்ள தவறான எண்ணங்களை அகற்றிவிட்டு அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள். इब्तिदाई इश्क है ये ना सुकून ना चैन सारी सारी रहना जागे प्यार में दो नैन रब्बा रब्बा इस प्यार में कुछ मिल गया कुछ खो गया रब्बा रब्बा इस प्यार में कुछ मिल गया कुछ खो गया சேன்ஷா எவ்வாறு இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார். அவருக்கு உணவை மெஹத்தாபிடம் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன். அங்கு ருக்கையா பேகமும் இருப்பார்கள். ராதா அவர்களே, ஜெகதீஷ் சேட் வந்திருக்கிறார். உன்னிடத்தில் நான் இருந்தால் அந்த ஜெக்தேவை விஷம் கொடுத்து கொண்டு இருப்பேன். எவ்வளவு திமிர்! சேன்ஷாவிற்கு சவுக்கடி தண்டனை கொடுத்து விட்டான். சிறிது மெதுவாக பேச மூர்த்தி. நாம் இங்கு எதற்காக வந்திருக்கிறோமோ அதை நீ மறந்து விடாதே. அந்த ஜெகதேவ் சேட் விஷயத்தை நேரம் வரும்போது ஷெஹன்ஷாவை பார்த்துக் கொள்வார். நீ சென்று நோயாளிகளுக்கு உதவி செய் மூர்த்தி. வணக்கம் ராதா அவர்களே. எனக்கு புரிகிறது. இன்று சுர்ஜினால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தால் நீங்கள் மிகவும் வேதனை அடைந்திருப்பீர்கள். எனக்கும் ஒன்று புரிந்தது. சுஜனுக்கு தண்டனை அளித்து நீங்களும் அவதிப்பட்டீர்கள். கசையடி கொடுக்கும் தீர்ப்பை ஒரு பெண்ணால் அளிப்பது சிரமமான ஒன்றுதான். இருப்பினும் நீங்கள் தயவு காட்டி உள்ளீர்கள். அவனுடைய வேலை கெடுவதில் எனக்கும் விருப்பம் இல்லைதான். பாவம், திருமணமானவன் அவன். விஷயம் திருமணமானவன் என்பதல்ல. விஷயம் என்னவென்றால், எனக்கு தெரிந்து அவன் குற்றவாளி அல்ல. உங்களுக்கு இருப்பது பரந்த மனம் ராதா. நான் கூற வந்தது என்னவென்றால், பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தன. ஹோலிக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நாளை அதை கொண்டாட வேண்டும். தாங்கள் எடுத்த முடிவு மிகவும் சரியானது. இதன் காரணமாக மக்களின் முகத்தில் சிறிது மகிழ்ச்சியை பார்க்கலாமே. செகன்ஷாவின் காரணத்தால் மக்கள் சிரிப்பதையே மறந்துவிட்டார்கள். அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை கௌசல்யா. நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். இந்துக்களின் விழாக்களை சுதந்திரமாக கொண்டாடலாம் என்று ஷெஹன்ஷா முன்பே அறிக்கை விட்டிருந்தார். சரி, எனக்கு விடையளியுங்கள். வேறு ஏதேனும் உதவி தேவை என்றாலும் தயங்காமல் கேளுங்கள். இவனுடைய சுயரூபத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும். மேதாப், நீ எப்படி? நீ கவலைப்படாதே. நான் நன்றாக இருக்கிறேன். இல்லை இல்லை, ஒரு சிப்பாய்க்கு இதெல்லாம் ஏற்படும் விஷயம்தான். யுத்தத்தில் காயம் ஏற்படத்தான் செய்யும். நீ இங்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் பார்த்தாயா? அது சிப்பாயை விட குறைந்தது அல்ல. எனக்கும் பிறகு உன்னுடைய தாயாருக்கும் உன்னை நினைத்து மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஆம் நேதா. வணக்கம் ஷென்ஷா. வாருங்கள் ஜோதா பேகம். ஜெகதேவ் சேட் வந்திருந்தார். நாளை ஹோலிக்கான ஏற்பாடுகளை செய்ய வந்திருந்தார். இதுதான் சரியான சந்தர்ப்பமாக தோன்றுகிறது. அவன் சுயரூபத்தை வெளியில் கொண்டு வந்து விடலாம். எதுவரை இந்த உண்மை மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதோ அதுவரை மக்களுக்கு தவறு செய்தது நீங்கள் அல்ல, தவறு செய்தது அந்த ஜெகதேவ் சேட் என்று தெரியாது. நிச்சயமாக ஜோதா பேகம் சரியாக கூறுகிறார். சரி, அப்படியே செய்வோம். நான் ராஜா பீர்மலுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். இதற்கு காரணமானவர்களை நாம் வெகு விரைவில் ஜெகதேவ் சேட் மூலமாகவே பிடித்து விடலாம். இந்த ஹோலி பண்டிகையின் போது அந்த பாவியின் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். ஒன்றை அறிவாயா? நான் வேண்டுமென்றே தான் உன்னை ஒதுக்கி வைக்க கூறவில்லை.
ஏனென்றால் நான் யார் என்று நீ அறிய வேண்டும், நீ காண வேண்டும். உன் போன்றவர்களுக்கு என் முன்பு புழு பூச்சிக்கு இணையான மரியாதை தான் கிடைக்கும். ராதா அவர்களே, விழாவின் ஆரம்பம் உங்கள் இனிய பேச்சின் மூலம் துவங்கட்டும். ஆம் ராதா அவர்களே, ஜெகதேவ் சரியாகத்தான் கூறுகிறார். மக்களை வியாதியிலிருந்து காப்பாற்றியது போல் இங்கு இருக்கும் பாவங்களை நீங்கள் அழிக்க வேண்டும். தாங்களே செய்யுங்கள். இந்தாருங்கள் ராதா. ஹோலி எப்படிப்பட்ட விழா என்றால், நாம் அனைவரும் நமக்குள் இருக்கும் சண்டை, மன கஷ்டம் அனைத்தையும் மறந்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் விழா. அதனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், அனைவரும் மனதில் இருக்கும் பொறாமைகளை, பாவங்களை இந்த புனித நெருப்பில் போட்டு பொசுக்கிவிட வேண்டும். பாவம் நாசமாகட்டும். உங்களுக்கு பெரிய மனம் ராதா அவர்களே. உங்கள் பேச்சை கேட்டதிலிருந்து நான் இன்று இவனை மன்னித்துவிட எண்ணுகிறேன். பாவியை அழிக்கக்கூடாது, பாவத்தையே அழிக்க வேண்டும். நெருப்பை கொடுங்கள். இல்லை ஜெகதேவ் சேட், நான் எதிர்பார்ப்பது ஹோலியின் நெருப்பை தண்டனையை அனுபவித்த சுர்ஜன் கையாலேயே செய்யட்டும். சுர்ஜன் இப்போது நிரபராதி. தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்த பிறகு அவரை குற்றவாளி என்று கூறுவது சிறிதும் நல்லதல்ல. இதுதான் நம் சமுதாயத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு குற்றவாளிக்கு அவனுக்கான தண்டனை ஒரு தடவை அல்ல, பல தடவை கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. எந்த ஒரு குற்றவாளிக்கும் தான் செய்த குற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு முறை ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்து விட்டால் அதன் பிறகு அந்த சமுதாயம் அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இழந்த மான மரியாதை அவனுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். அதனால் ஹோலிக்கான நெருப்பை சுர்ஜன் தான் வைக்க வேண்டும். உங்கள் விருப்பம் போலவே நடக்கட்டும். அதை மறுக்க யார் இருக்கிறார்கள்? இந்தாருங்கள். இப்பொழுது அனைவரும் இந்த ஹோலி நெருப்பை சுற்றி வரலாம். திருமணமானவர்கள் ஜோடியாக சுற்றி வரலாம். நீங்களும் வாருங்கள். இல்லை, வேண்டாம் கௌசல்யா. மனைவி கணவனோடு சேர்ந்து நெருப்பை சுற்றி வர வேண்டும். அதனால் நான் இப்போது அங்கு வர முடியாது. ஏன் முடியாது ராதா? தாங்கள் என் கணவரை மன்னித்திருக்கிறீர்கள். இன்று உங்களால் தான் என் கணவருடன் அக்னியை வலம் வருகிறேன். தாங்களும் எங்கள் பின்னால் இதில் கலந்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு ஆனந்தத்தை தரும். வாருங்கள். நவாபையா பார்க்க சென்றீர்கள்? ஆனால் எந்த நவாபை? நவாப் இல்லை, கபாப். அதை சாப்பிட்டதால் வந்த வயிற்று வலி. என்ன வயிற்று ஹைதர்? எந்த விஷயத்திற்கு பதில் வேண்டும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மிஜான். என்னிடம்தான் பதில் இல்லை. இவள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம்
தாங்கள் தானே இவளை அழைத்து வந்தீர்கள், தாங்களே பதில் சொல்லுங்க. என்னை மன்னித்து விடுங்க. ஹைதர், ஹைதர் அவர்களே, என்ன நடக்கிறது? அத்தை அவர்களே, பார்த்தீர்களா? இவர் என்னிடம் எதையோ கூறுகிறார். நான் எந்த நவாபையும் பார்க்க செல்லவில்லை. யா குதா, இது போன்ற பெண்ணை ஹைதர் நிக்கா செய்து கொண்டால் என் நிலைமை என்ன? இல்லை இல்லை, தாங்கள் கவலைப்படாதீர்கள். ஹைதர் அவர்களுக்கு என்னை பிடித்திருக்கிறது அல்லவா? நான் நன்றாக அலங்காரம் செய்து கொள்கிறேன். ஆனால் தாங்கள் தான் என் நிக்காவை பற்றி அவரிடம் பேச வேண்டும், விரைவாக. யா அல்லாஹ், இவளை நான் என்ன செய்வது? திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக ஷெஹன்ஷாவோடு நான் இருந்தும் ஹோலியை கொண்டாட முடியவில்லை. ஜோதா, ஹோலி நல்வாழ்த்துக்கள் ஜோதா. உனக்கு ஹோலி வாழ்த்துக்கள். உனக்கும் தான். சேன்ஷா ஹோலி கொண்டாட உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று இவள் கூறுகிறாள். ஆனால் ருக்கியா பேகத்தின் இடத்தில் பயமாக இருக்கிறது. அவருக்கு வண்ணப்பொடி பிடிக்காதல்லவா? ஆனால் ருக்கையா பேகம் எங்க இருக்கிறார்? அவருடைய கூடாரத்தில் இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஹோலி வாழ்த்துக்கள். கடவுள் அருளால் அடுத்த வருடம் நீங்கள் விரைவாக குணமாகி ஹோலி கொண்டாட வேண்டும். ராதா அவர்களே, பார்த்தீர்களா? அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களின் வியாதி, வேதனை எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். இதற்கெல்லாம் தாங்கள் தான் காரணம். இல்லை என்றால் இந்த ஹோலியை யாரும் கொண்டாடி இருக்க முடியாது. என்னால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது அந்த கடவுளின் கருணை. அவரால் தான் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி. என்னவாயிற்று ராதா அவர்களே? இல்லை, அது ஒன்றுமில்லை. ஏதோ கழுத்தில் வலிப்பது போல இருந்தது. ராதா அவர்களே, நான் இதோ வருகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை. இன்று உன் மீது வண்ணங்களை பூசத்தான் போகிறேன் ராதா. ஹோலியை உன்னோடுதான் கொண்டாடப் போகிறேன். ஜக்தேவ் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய ஹோலி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும். இங்கு பாருங்கள் சகோதரர்களே, நம்மோடு ஹோலி பண்டிகை கொண்டாட ஜெகதேவ் சேட்டு வந்திருக்கிறார். நேரம் வந்துவிட்டது ஜோதா பேகம். இவன் இங்கே இருக்கும்போது நமது சிப்பாய்கள் இவன் தானியங்களை பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அனைவருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும். ஹோலி சகோதரர்களே,
ஜெகதீஷ் அவர்களே, நீங்கள் வரம்பு மீறி நடக்கின்றீர்கள். ராதா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வண்ணப் பொடிகளை மக்கள் மீதுதான் தூவினேன். அது காற்றில் பறந்து உங்கள் மீது விழுந்து விட்டது. பரவாயில்லை ஜெகதேவ் சேட். தெரியாமல் நடப்பது அனைத்தும் தவறுதான், அது குற்றமல்ல. இந்த கிராமத்து மக்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில் களங்கம் இருக்காது. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஹோலி வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா. தானியங்கள் எங்கே என்று தெரிந்து விட்டதா? இல்லை உசூர், அவனது வீடு மற்றும் அனைத்து இடங்களையும் தேடிவிட்டோம். தானியம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. சரி செல். ஆகட்டும் உசூர். ராதா அவர்களே, உங்களிடம் ஒரு விண்ணப்பம். இன்று என் புதல்வனின் பிறந்த நாள். மாலையில் இல்லத்தில் ஒரு சிறு விழா உள்ளது. தாங்கள் வர வேண்டும். வந்து என் மகனை வாழ்த்த வேண்டும். சிறிது பொறுமையாக இரு ஜோதா. இப்பொழுது நமக்கு அவன் மீது இருக்கும் சந்தேகம் அவனுக்கு தெரியவே கூடாது. சரி ஜக்தி, உங்கள் புதல்வனை ஆசிர்வதிக்க நான் நிச்சயம் வருவேன். அங்கே ஒரு முறை வந்தால் ராதா, இந்த இரவை உனது வாழ்வில் மறக்க முடியாதபடி செய்து விடுவேன். இன்று இரவு நடக்கவிருப்பதை நீ வாழ்நாளில் மறக்கவே மாட்டாய்.